உங்க பிசினஸ்ல நீங்க ஃபேஸ் பண்ண biggest struggle and biggest success என்ன? Today we going to cover the inspiring journey of a single woman, Miss Radhalakshmi, the founder of Yacht for Women. Welcome to Paratalks. Good morning, ma'am. So start a business help பண்ற மாதிரியான நிறைய क्वेश्चंஸ் நான் வந்திருக்கேன். So நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். கண்டிப்பா. மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாத்திங் பிசினஸ் ஏன் சூஸ் பண்ணீங்க? அதுக்கு யாட்னு ஏன் மேம் நேம் வச்சீங்க? கிளாத்திங் ஏன் சூஸ் பண்ண அப்படின்னா அது பை பிளட்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அப்பாவை பார்த்து வளர்ந்தது. அப்பா டெய்லரா இருந்தாரு. படிச்சதுமே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் படிச்சது எல்லாமே. ரொம்ப நாளா ஒரு தாட் இருக்கும், எப்பவுமே நமக்குன்னு ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ யாட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பொண்ணு ரெஃபர் பண்ண ஒரு நேம். ஸோ இது அரைட் ஃபார் யுவர் கம்ஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அதை அப்படியே செலக்ட் பண்ணியாச்சு. மேம் உங்க பிசினஸ்ல நீங்க ஃபேஸ் பண்ண biggest struggle and biggest success என்ன? பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் அப்படின்னா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதே பெரிய ஸ்ட்ரகிளா தான் இருந்தது. ஆக்சுவலி லெகிங்ஸ் பண்ணணும் தான் டொமஸ்டிக் ஸ்டார்ட் பண்ணது. திருப்பூர்ல வந்து எல்லா பக்கமும் லெகிங்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு பாக்குறப்ப குர்த்திஸ் வந்து நம்ம எடுத்தோம். நம்ம வந்து ஒரு விஷயம் பண்றப்ப வந்து நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்குறோம், நமக்கு அதுல ஒரு கான்பிடன்ஸ் வேணும். ஃபார்மல் வியர் அப்படிங்கிறது வந்து நிறைய கிடைக்காம இருக்கு. இப்போ எத்னிக் வியர் கிடைக்கும், கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. ஆனா ரெகுலர் ஃபார்மல் வியர் ஃபார் விமனுக்குன்னு பார்த்தா ஒரு பிராண்ட் ஷோரூம் கூட நீங்க பெருசா பார்க்க முடியாது. மென்னுக்கு நிறைய இருக்கும். நம்மளுடைய பெரிய சக்சஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வர கஸ்டமர்ஸ் என்கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை, மேம் எனக்கே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான். மேம் சின்ன பிசினஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே ஃபினான்ஷியல் அன்ஸ்டேபிள் தான். ஸோ யங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்க கொடுக்குற ஒரு சின்ன ஃபினான்ஷியல் அட்வைஸ் என்னவா?